சேது ஐஸ்வர்யா கல்யாணம் கண்டிப்பா நிக்கத்தான் போகுது அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மோகனா சொல்றாங்க, என்னங்க எனக்கு என்னமோ இப்படி நம்ம தீட்டை வச்சுட்டு 30 நாளுக்குள்ள அவசரமா சேதுவுக்கு கல்யாணம் பண்றது நம்ம வம்சத்துல ஏதாவது ஒரு பெரிய தண்டனையை அந்த ஆத்தா கொடுத்துருவாளோன்னு பயமா இருக்குதுங்க. அதனால எனக்கு என்னமோ இப்ப இந்த கல்யாணத்தை நடத்துறதுல சத்தியமா உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மோகனாவும் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அது சேதுவுக்கு விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியா இருந்தா கூட யோசிச்சிருக்கலாம். இப்பதான் விவாகரத்து கிடைச்சு 2-3 நாளைக்கு மேல ஆச்சுல்ல, அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கே தேவையில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பறக்குறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் வாயை மூடி ஈஸ்வரி, என்ன இருந்தாலும் அந்த 2 குழந்தைங்களுக்கு உயிர் கொடுத்தவன் அந்த குழந்தைங்களோட உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு சொந்தக்காரன் தானே சேது. அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு அந்த தீட்டு கருப்பும் சேராம இருக்கும்? கண்டிப்பா நம்மளை சேரும். அந்த குழந்தைங்களுக்கு சின்ன ஏதாவது ஒண்ணுனாலும் அது நம்ம குடும்பத்தை சேர்ந்தது தான். அதனால விவாகரத்துங்கிறது எல்லாம் சும்மா பேப்பரும் பேனாவும். ஆனா கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் நான் கட்டுப்பட்டு இந்த முடிவை சொல்றேங்க. எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்க ராஜாங்கமும் எனக்கு மோகனா சொல்றது தான் சரின்னு படுது. அதனால ஐஸ்வர்யா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்ல, உடனே சேது கிட்ட, என்னப்பா சேது உனக்கு இதுல சம்மதம் தானே அப்படின்னு கேட்க, உடனே ஐஸ்வர்யா ஓடி போய் உள்ள லாக் போட்டுக்கிறாங்க. உடனே எல்லாருமா போய் கதவை தட்ட சேது ராஜாங்கம் மோகனாவும் அமைதியா கீழேயே நிக்கிறாங்க. மணப்பெண் அறைக்குள்ள போன ஐஸ்வர்யா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் ஈஸ்வரி கதவை தட்டுன்னு தட்டிட்டு, மாமா இதை பாருங்க மாமா, என் அண்ணன் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன் பாருங்க. அவள் மன உளைச்சல்ல உள்ளே போய் கதவை சாத்தி இருக்கா, ஏதாவது பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் அவளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஈஸ்வரியும் கேட்க, உடனே சேதுவும், ஐஸ்வர்யா கதவை தோற ஐஸ்வர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு திக்கி திணறி சொல்ல, உடனே கண்ணீரை தொடச்சிக்கிட்ட ஈஸ்வரி, நீ ஒன்றும் சொல்லி கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஏன் எப்படியோ எங்கள் ஐஸ்வர்யாவை ஒரே அடியாக தீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. ஏப்பா சேது, நான் தெரியாம தான் கேட்குறேன், அன்னைக்கு புத்தியோட தானே உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, அவளை விவாகரத்து பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுனேன், அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையில் எதுக்குப்பா இப்படி விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, கரெக்டாக உள்ள ஆட்டோவில் 2 குழந்தையையும் தூக்கிட்டு அப்பத்தான் நடக்க முடியாமல் அப்படியே முன்னாடி வர்றாங்க. பின்னாடி வசந்தி இன்னொரு பெண் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடி வர்றாங்க. எல்லாருமா ஓடி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா இங்க பாருங்க ஐயா, உங்க பேரனையும் பேத்தியையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மோகனாவும் ஓடி போய் அந்த குழந்தைய ஏந்திக்கிறாங்க. அதே சமயம் ராஜாங்கம் முறைக்க உடனே 2 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாங்க குழந்தைய வாங்காமையே. அப்ப மோகனாவை பார்த்துட்டு அப்பத்தா சொல்றாங்க, இதை பாரு மோகனா, இத்தனை நாளா நீ பயந்தது போதும். ஏன்னா ராஜாங்கத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அவன் நான் பெத்த புள்ள, கண்டிப்பா நீதியையும் நேர்மையையும் நிலநாட்டுவான், தர்மமும் ஜெயிக்கணும்னு சொல்லி எப்பவுமே போராடுவான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு அவன் பிள்ளைக்கும் அவன் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைக்கும் இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பான் என் வயிற்றுல பிறந்த இவன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் கையில் அப்படியே குழந்தைய வாங்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, ராசாங்கம் எனக்கு உன் மனசு தெரியாமல் இல்லைப்பா, இந்த பேரப்பிள்ளைய கண்ணில் பார்க்கணும் கையில் தூக்கணுங்கிறது எல்லாம் உன் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. வேணா வெட்டி வீரா வெட்டி பகட்டும், ஒன்றும் பண்ண போகிறது இல்லைப்பா, இந்தாப்பா உன் பேரப்புள்ளப்பா, தலைச்சம் புள்ள பேரப்புள்ளையா கிடச்சிருக்கு, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ அதை கையில் தொட்டு தூக்கிறதுக்கு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா வெள்ளத்தாயும் கொடுக்க, உடனே மோகனா ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னாடி நிற்க நெஞ்ச நிமித்திட்டே குழந்தைய வாங்காமல் நிற்கிறாரு ராஜாங்கம். உடனே மோகனா தள்ளி அப்படியே நகுத்தி விட்டுட்டு ராஜாங்கத்தை அந்த குழந்தைய, அத்தை கொடுங்கத்தை, நான் தூக்கணும் அத்தை, என் பேரப்புள்ளைய என் பேத்தி மகாலட்சுமியை நான் தூக்கணும் அத்தை, இவர் சொல்கிறதாவது 2வதாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் சேது அங்கே சொல்கிறத கேளு ஐஸ்வர்யா, வெளியில் வா ஐஸ்வர்யா, உனக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, ஓஹோ மாமாவாவது 30 நாள் கழிச்சு தான் கல்யாணத்தை பண்ணணும்னு சொன்னார், ஆனால் நீ ஒட்டுமொத்தமாக அவளை வேண்டான்னு கழிச்சு விடணும்னு முடிவு பண்ணிட்ட போல வேற மாப்பிள்ளை பார்க்குற அளவுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும்
வெளியில் வர வேண்டாம் ஐஸ்வர்யா, நீ செத்தாலும் பரவாயில்லை, மான மரியாதையோட அங்கே உள்ளேயே செத்துடு. ஏன்னா இப்படி மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா நாளைக்கு உன்னை யாரு கட்டிக்குவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அடியே மோகனா, கொஞ்சம் இப்படி ஒதுங்கு, இவளுக்கு நான் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அப்பத்தா ஏற முடியாமல் வாசப்படி ஏறி போய் அங்கே ஸ்டேஜில் ஒரு ஓரமாக இருக்கிற மணமகள் ரூமுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி கணத்தில் இழுத்து பல்லார்னு அறையிறாங்க. என்ன சேது, அவள் செத்து போயிடுவான்னு நினச்சியா? அந்த ஐஸ்வர்யா இன்னும் எத்தனை பேர்த்த சாகடிக்கிறதுக்கு இருக்கிறாளோ, அவெல்லாம் சாக மாட்டா, செத்தாத்தா செத்து தொலைகிறா. அடுத்தவங்க கூடிய கெடுக்க வந்தவ என்ன உயிரோட வாழ்ந்துதான் என்ன பண்ண போறா? நீ வாயா, உன் பிள்ளையும் பையனும் இங்கே உன் அப்பா கிட்ட சமாதானம் பேசி கையில் கொடுத்து சந்தோஷப்படுத்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் வர. கருப்பும் அதான மாப்பிள்ள, அந்த ஐஸ்வர்யாவாவது சாகிறதாவது ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க, அப்படித்தான் செத்தாலும் செத்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாங்கம் கதவை தட்டி ஐஸ்வர்யா வெளியில வாமா, நான் இப்போ ஒரு தீர்ப்பு உனக்காக முடிவு பண்ணி வச்சிருக்கேன், வெளியில வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஈஸ்வரியோ, ஆமா உங்க தீர்ப்பு தான் தெரிஞ்சிருச்சே மாமா, என்ன இருந்தாலும் உங்க வாரிசு உங்க பேர பிள்ளைங்கன்னு சொல்லி அவங்கள கண்ணில் பார்த்த உடனே நீங்க மட்டும் என்ன சொல்ல போறீங்க? இப்போ சேது சொன்ன மாதிரி தானே, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல போறீங்க. திரும்பவும் அந்த தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்கு வந்து அத்தனை வீட்டையும் சொத்தையும் ஆழ போறா, அதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் உங்களோட தீர்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே ராஜாங்கம், என்ன ஈஸ்வரி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம வாயை விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பின்ன இருக்காதா மாமா, சொந்த அண்ணன் புள்ள, அவளோட கல்யாணத்தை எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி இப்படி மணமேடையில் நிப்பாட்டுனா யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்னு கேட்க, உடனே பலார்னு அறையிறாரு ஈஸ்வரி. அதுக்குள்ள 4-5 போலீஸும் உள்ள வர்றாங்க. வந்தவங்க, ஐயா நீங்கள் தானே வர சொன்னீங்க ராஜாங்கம் அப்படின்னு கேட்க, ஆமாம் இதோ இங்கே நிற்கிறாளே என் தம்பி பொண்டாட்டி ஈஸ்வரி, அவளும் அவளோட அண்ணன் அங்கே நிற்கிறாரே அவரும் அவரோட புள்ள உள்ளே போய் கதவை தாள் போட்டுட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளையும் கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இது எதுக்கு மாமா, இது எப்போ பண்ணுனீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் புரியாமல் பார்க்க, கதவை உடச்சிட்டு போலீஸ்காரங்க உள்ளே போய் பார்க்க ஐஸ்வர்யா ட்ராமா பண்ணுறங்கிற பேரில் லேசாக சேர்மேன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் உங்களை போலீஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோமா, எதுக்காக தெரியுமா? தமிழ்ச்செல்விங்கிற பொண்ணை ஆள் வச்சு அவங்க ஆட்டோவில் போனப்ப அவங்க ஆட்டோவை கமுக்க விட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சீங்கிற கேஸில் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க ஈஸ்வரி. இது எப்படி உங்களுக்கு தெரியும், இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதே சமயம் அப்பத்தா சேது மோகனான்னு வசந்தி செல்லத்துறைன்னு எல்லாருமே பார்க்க, ராஜாங்கம் எல்லாம் எனக்கு தெரியும், என் மருமக தமிழ்ச்செல்வியை நீ தான் ஆள் வச்சு அந்த வாரிசுகளை அவளோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக அடிக்கணும்னு பிளான் பண்ணி நீ பணம் கொடுத்தத அப்போவே வந்து சொல்லிட்டான் அந்த போஸ், அவனை தானே நம்பி நீ பணம் கொடுத்து அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே திருன்னு முழிக்கிறாங்க ஈஸ்வரி. எனக்கு இப்போ தான் தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வழியில் கீழே விழுந்து அங்கே ஆட்டோவில் இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. செய்தி கேட்ட உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இதோ இந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவரை உடனடியாக விசாரிக்க சொன்ன. விசாரணையில் அந்த போஸ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்.